بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. سيدنا أبو يزيد معن بن يزيد بن الأخنس رضي الله عنه அவர்கள் அறிவிக்கிறார்கள். கான அபி யசீத், என்னுடைய தந்தை யசீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை ஒரு தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு சில பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு பள்ளிவாசலுக்கு வந்தார். அஹ்ரஜ தனானீர யதஸத்தகு பிஹா, அந்த பொற்காசுகளை கொடுப்பதற்காக வேண்டி பள்ளிவாசலிலே யாராவது ஏழைகள் இருப்பார்களா என்று பார்த்தார்கள். ஏழைகள் கிடைக்கவில்லை. எனவே ஃபவல்லஅஹா இன்த ரஜுலின் ஃபில் மஸ்ஜித், பள்ளிவாசலில் இருந்து கொண்டிருந்த ஒரு மனிதரிடத்தில் அந்த பொற்காசுகளை கொடுத்து, யாராவது ஏழைகள் வந்தால் அதை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு யசீத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து விட்டார்கள். அந்த நேரம் பார்த்து யார் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய மஅன் இப்னு யசீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த நேரம் பார்த்து நான் வந்தேன் பள்ளிவாசல். என்னை பொறுத்தவரை என்னுடைய தந்தை கொஞ்சம் வசதி உள்ளவரா இருக்கும், நான் கொஞ்சம் ஏழையா இருந்தேன். நான் ஒரு வறிய நிலையில் இருந்தேன், தேவைப்படக்கூடிய நிலையிலும் இருந்தேன். நான் பள்ளிவாசலுக்கு வந்தவுடன் அப்போ அந்த மனிதர் சில பொற்காசுல வச்சுக்கிட்டு நிற்கிறாரு. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து என்னிடத்துல சதக்கா செய்யுமாறு இந்த காசை கொடுத்தாரு, நீங்க அதுக்கு தகுதியா, நீங்க சதக்கா வாங்கிடுவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கும்போது அந்த மஅன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஆமா எனக்கு தேவை இருக்கு, அதனால எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான். கொடுத்தது யாரு? தந்தை. வாங்கினது யாரு? மகன். ஒரே வீட்டில தான் இருக்கிறாங்க. செலவினங்கள் வேற வேற இருக்கலாம். நான் அந்த பொற்காசுகளை வாங்கி கொண்டேன், தர்மத்தினுடைய பொற்காசுகளை வாங்கி கொண்டேன். அதை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தேன். தந்தை இடத்தில் சொன்னேன், இந்த மாதிரி யாரோ ஒரு மனிதர் பள்ளிவாசல் இருந்துகின்ற ஒரு மனிதர்கிட்ட சில பொற்காசுகளை கொடுத்து யாராவது ஏழைகள் வந்தா கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க போல. அந்த நேரத்தை பார்த்து நான் போனேன், எனக்கு தேவைப்பட்டுச்சு, அந்த காசை நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். ஃபக்கால, உடனே யசீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வல்லாஹி மா ஈயாக்காரன், உனக்கு நான் கொடுக்கணுங்கன்னா இங்க கொடுத்துருக்கோம்ல, உனக்கு நான் கொடுக்கணுங்கிற எண்ணமே எனக்கு கிடையாது. நீ எதுக்கு வாங்கினது? அந்த காசு நான் தான் கொடுத்தேன், உனக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது, நீ அதை வாங்கி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனை பண்றாங்க. உடனே மஅன் இப்னு யசீத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, நான் வாங்கினது எனக்கு தகுதின்னு எனக்கு தெரியும், சதக்கா வாங்குறதுக்கு எனக்கு தகுதி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நீங்க கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால யாரோ கொடுத்தாங்க, எனக்கு தேவைப்பட்டுச்சு, நான் வாங்கிட்டேன். இதை நீங்க கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? உங்களுடைய வேலை முடிஞ்சு போச்சு. சதக்கா கொடுக்கணும்னு நினைச்சீங்க, முடிஞ்சு போச்சு. சதக்கா நான் வாங்கன்னு நினைச்சேன், என் வேலை முடிஞ்சு போச்சு. நம்ம 2 பேருக்கு மத்தியில எந்த பிரச்சனை எதுவும் இல்லை, சம்மந்தமும் இல்லை. தர்மம் கொடுத்ததுல, தர்மம் வாங்கினதுல நம்ம 2 பேருக்கு மத்தியில எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால நான் வாங்கினது சரிதான் அப்படிங்கிறான். இல்ல, இந்த காசை வேற யார்ட்டையாவது கொடுத்துக்குவா, நீ வாங்கினது சரியில்லை அப்படின்னு தந்தை என்ன செய்யறாங்க? பிரச்சனை பண்றாங்க. உடனே நான் என்ன செய்தேன்? யாரு? மஅன் இப்னு யசீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உடனே இந்த பிரச்சனையை ரசூலுல்லாஹ் எழுதி போயிட்டு இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பிரச்சனையை நபி அவர்களிடத்திலே எடுத்துக்கொண்டு சென்றேன். அப்ப நபி இடத்துல நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன். யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தை சில பொற்காசுகளை எடுத்துக்கிட்டு பள்ளிவாசலுக்கு வந்தாங்க. ஏழைகளை பார்த்தாங்க, கிடைக்கல. ஒரு ஆள்கிட்ட கையில கொடுத்து, யாராவது ஏழைகள் வந்தா கையில கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. யதார்த்தமா நான் வந்தேன், எனக்கு அது தேவைப்பட்டுச்சு. அந்த மனிதர் என்கிட்ட சொன்னாரு, ஒரு ஆள் வந்தாரு, பொற்காசை கொடுத்தாரு, ஏழைகளுக்கு தேவைப்பட்டா கொடுத்துங்கன்னு சொன்னாரு, உங்களுக்கு நீ ஏழையா, உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டாரு. நான் வாங்கிட்டேன். ஆனா என் தந்தை, நீ வச்சுக்கிற கூடாது, போய் கொண்டு கொடு அப்படின்னு பிரச்சனை பண்றாரு. நான் இதை வைத்துக் கொள்ளலாமா கூடாதா, நான் வைத்துக் கொள்ளலாமா கூடாதா என்று மஅன் இப்னு யசீத் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல மசாயில் கேட்கிறார், சட்டம் கேட்கிறார். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லக்கமா நவைத்தயா யசீத், யசீதே நீ எதுக்கு சும்மா பிரச்சனை பண்ற?
உன் மகனுக்கு கொடுக்கணும்னு நீ நினைச்சியா? கொடுக்கணும்னு நீ நினைக்கல. யாரோ ஒரு ஏழைக்கு கொடுக்கணும்னு நீ நினைச்ச. நீ அந்த மனிதர்கிட்ட கொடுத்து இந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்ட. நீ நேரடியாகவும் கொடுக்கல. அவர் என்ன செஞ்சாரு? கேட்டிருக்கிறாரு, உனக்கு தேவையா? நீ நீ ஏழையா? நீ வாங்குறதுக்கு தகுதியானவரா அப்படின்னு கேட்டிருக்கிறார். இவர் வாங்குறதுக்கு தகுதியானவர், அதனால வாங்கிக்கிட்டார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லக்கமான வைத்தயா யஸீத், நீ என்ன சதக்காவுடைய நியத்துல கொடுத்தியோ அந்த நன்மை உனக்கு கிடைச்சிருச்சு. வலக்கமா அகல்தயா மான், மகனாகிய மானே, நீ எந்த எண்ணத்துல நீ வாங்கினியோ உனக்கு அந்த சதக்காவுடைய நியத்துல வந்து கிடைச்சிருச்சு. நீ வாங்கினது சதக்கா, அவர் கொடுத்தது சதக்கா. ஆக உங்க 2 பேருக்குமே கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சு. கொடுத்தவருக்கு நன்மை கிடைச்சிருச்சு, வாங்கினவருக்கு பொருள் கிடைச்சிருச்சு. அதனால நீங்க 2 பேரும் பிரச்சனை பண்றாதீங்க, பேசாம வீட்டுக்கு போங்க என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு வழங்கினார்கள் என்பதாக அந்த ஹதீஸ் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட மானூன் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே என்ன செய்கிறார்கள்? இந்த ஹதீஸை சொல்லி காட்டுகிறார். இந்த ஹதீஸ் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இது தெளிவான விஷயம். இது தெளிவான ஒரு விஷயம். அதாவது சதக்கா என்பதை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். சதக்கா என்பதை ஒரு தந்தை வாங்குறதுக்கு தகுதியானவர், ஏழையா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா மகன் என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். அதே போல தாய்க்கு கொடுக்கலாம், பிள்ளைக்கு கொடுக்கலாம், சகோதரனுக்கு கொடுக்கலாம், சகோதரிக்கு கொடுக்கலாம். ஜக்காத்துல தான் சட்டம் இருக்கு. ஜக்காத்து தான் யார் வாங்கலாம், யார் வாங்கக்கூடாது. சதக்கா இன்னும் சொல்ல போனா காஃபிரு கூட கொடுக்கலாம். வெளியில ஏழைகள் நிக்கிறாங்க, எத்தனையோ முஸ்லீம் அல்லாதவர்கள் நிக்கிறாங்க, தாராளமா கொடுக்கலாம். அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள், முஸ்லீம்கள் என்று இனம் பார்த்து என்ன செய்யக்கூடாது? சதக்கா கொடுக்கறது இல்லை. சதக்காங்கிறத வந்து தேவைப்படக்கூடியவர்கள் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம். அப்படிங்கும் போது சதக்காக்கு வந்து வரைமுறை என்பது என்ன செய்யாது? கிடையாது. அந்த அடிப்படையில ஜக்காத்தினுடைய சட்டம் என்னன்னு சொன்னா, ஒரு தந்தை தன் மகனுக்கு கொடுக்க கூடாது. ஜக்காத் மகளுக்கு கொடுக்க கூடாது. ஒரு மகன் ஒரு தாய்க்கு கொடுக்க கூடாது, தந்தைக்கு கொடுக்க கூடாது. ஜக்காத்தினுடைய சட்டத்துல ஒரு ஒரு மகன், ஒரு மனிதன் தன்னுடைய மகன், தன்னுடைய மகனுக்கு மகன், தன்னுடைய மகனுக்கு மகன், அப்படி பேர பிள்ளைங்களுடைய தொடர்ச்சி இருப்பாங்க. இதுல யாருக்குமே ஜக்காத்து கொடுக்கக்கூடாது. அதே போல ஒரு மனிதன் தன்னுடைய தந்தை, தந்தையினுடைய தந்தை, தந்தையினுடைய தந்தை, இப்படி மேல எவ்வளவு தூரத்துக்கு அந்த தொடர் போகுதோ அந்த மனிதர்கள் யாருக்குமே ஜக்காத்து கொடுக்கக்கூடாது. ஆனால் சதக்கா கொடுக்கலாமா என்றால் கொடுக்கலாம். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஹதீஸ் சொல்லுவாங்க. சதக்காவுக்கு வந்து நீயத்து மட்டும்தான். அந்த நீயத்து நல்லா இருந்துச்சு சொன்னா சதக்காவுடைய நன்மை அல்லாஹ் கொடுத்துருவான். வாங்கின மனிதர்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, அது தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு கேள்வி இருக்கலாம். வாங்குறதுக்கு தகுதி இல்லாமல் இருந்தும் வாங்கினார்கள் சொன்னா அவங்களுக்கு அல்லாஹ் கேள்வி கேட்பான். உதாரணமா எத்தனையோ பேர் வர்றாங்க, எனக்கு இந்த காரியம் இருக்கு, அந்த காரியம் இருக்கு, எனக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு எத்தனையோ சொல்றாங்க. அது உண்மையாவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். எத்தனையோ விஷயங்களை கேள்விப்படுறோம், பொய்யானவர்களே செஞ்சிடறாங்க, வந்துடுறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து வர்ற யார் கையேந்தி நின்றாலும் கொடுக்கறது அவருடைய பழக்கம் வச்சுக்கீங்களேன். பின்னால கேள்விப்படும் போது நின்றதுல வந்து ஏறக்குறை அதிகப்படியானவர்கள் போலிதான் அப்படின்னு கேள்விப்படுறாரு. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம காசு வீணா போச்சே அப்படின்னு வருத்தம் இருக்கதான் செய்யும். ஆனால் அவருடைய மனசுல எண்ணிய அந்த நீயத் இருக்குதுல, ஒரு ஏழைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற நீயத் நிச்சயமா பரிபூர்ணமாய் அவருக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கட்டாயம் கிடைத்து விடும். அழகான ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு மனிதர், ஒரு பணக்காரர் முகஸ்துதி இல்லாமல் யாருக்காவது சதக்கா செய்யணுங்கிற எண்ணத்துல ஒரு பணம் முடிச்ச எடுத்துக்கிட்டு நைட்டோட நைட்டா என்ன செய்யறாரு? நடுநிசி நேரத்துல யாராவது எதிர்பட்டார்கள் என்றால் அவர்கள் ஏழைகள் மாதிரி தெரிஞ்சா கையில கொடுத்துட்டு வந்துடணும், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கொடுக்க கூடாதுங்கிற எண்ணத்துல நடுநிசி நேரத்துல போறாரு. போய்கிட்டே இருக்கிறாரு. ஒரு பரம ஏழை மாதிரி ஒருத்தர் வர்றாரு. அவர் கையில, நான் யாருக்கும் தெரியாம சதக்கா செய்ய நியத்து பண்றேன், அதனால நீங்க உங்களை பார்த்தா சதக்கா வாங்குற மாதிரி ஆளா தெரியுது, ஏழையா தெரியுது, கையில வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. காலையில பேசிக்கிறாங்க, யாரும் தெரியல, யாரோ ஒரு திருடனுக்கு வந்து சதக்கா செஞ்சிருக்கிறாங்க, ஒரு பணம் முடிச்ச கொடுத்து போயிருக்காங்க. திருடன் தான் போய் திருடுவான், ஆனா வர்ற வழியில ஒருத்தர் பணம் முடிச்ச கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க.
கொடுத்த மனிதனுடைய மனசை அப்படி வேதனையா இருக்கும். இருந்திருந்து ஒரு திருநங்கையில போய் நம்ம சதக்காவை கொடுத்துருக்கிறோமே அப்படின்னு மனசு என்ன செய்யறாரு, வருத்தப்படுறாரு. ஆனா அவர் மனசு சோர்ந்து போகல. இன்னொரு பணம் முடிச்சு எடுத்துக்கிட்டு இன்னைக்காவது ஒரு நல்ல ஆளை பார்த்து கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல திரும்ப என்ன செய்யறாரு, அவரு ஊருக்கு வெளியில ஊருக்கு போறேன், ஊருக்குள்ள என்ன செய்யறாரு, நடந்து போறார். நடுநிசி நேரம். அப்போ ஒரு மங்கரையான ஒரு பெண்மணி ஒரு ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையில என்ன செய்யறாங்க, வந்துகிட்டு இருக்கிறாங்க. அம்மா, உன்னை பார்த்தா கஷ்டப்பட்ட மாதிரி தெரியுது, இந்த காசை வச்சுக்க. யாருக்கு தெரியாம நான் காசு கொடுக்கணும் அப்படின்னு நான் நியத்து வச்சிருக்கிறேன், இதை நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். காலையில மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டாங்களாம், நேத்து ஒரு திருடனும் கையில யாரோ பணம் முடிச்சு கொடுத்துட்டு போனாங்க, இன்னைக்கு ஒரு விபச்சாரியினுடைய கையில பணம் முடிச்ச கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்னங்க இது, ஊர்ல என்ன நடக்குன்னே தெரியல, ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல அப்படின்னு பேசிக்கிறான். ஒரு மனசுல வருத்தம் இருந்தது, ஒரு விபச்சாரி கையிலயா போய் பணத்தை கொடுக்கல, என் காசு சேரக்கூடாத இடத்துக்கு போய் சேர்ந்துருச்சேன் அப்படின்னு செய்யறாரு. மனசு வருத்தப்படுறாரு. ஆனா மனசு சோர்ந்து போகல. அடுத்த நாள் ஒரு பணம் முடிச்சு எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாரு, வெளியே போறாரு. வெளியே போய் இன்னைக்கு யாருக்காவது கையில கொடுத்துட்டு வந்துடணும் அப்படிங்கிற எண்ணத்துல போறாரு. போய் அந்த நேரத்துல எதிர்பட்ட ஒரு மனிதனுடைய கையில என்ன செய்யறாரு, காசை கொடுத்து, நான் ரகசியமா தர்மம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன், உங்களை பார்த்தா கஷ்டப்பட்ட ஒரு மாதிரி தெரியுது, இந்தாங்க வச்சுக்கிறேங்க, யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. காலையில பேசிக்கிட்டாங்க. முந்தைய நாள் ஒரு திருடன் கையில யாரோ காசு கொடுத்தாங்க, நேத்து ஒரு விபச்சாரி கையில காசு கொடுத்துட்டாங்க, இன்னைக்கு பார்த்தா ஒரு பயங்கரமான பணக்காரன், ஆனா கொஞ்சம் கூட யாருக்காகவும் எந்த காசையும் ஏற்று கொடுக்க மாட்டான். அப்படிப்பட்ட பரம பயங்கரமான கருமி கஞ்சல் அந்த மனிதனுடைய கையில போய் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஒரு 3 நாள் சதக்கா செஞ்சனே, 3 நாள் என்னுடைய சதக்கா சேர வேண்டிய ஆட்கள்கிட்ட போய் சேரலை அப்படின்னு வருத்தப்படுறார். அந்த ஹதீஸ்ல அறிவிக்கப்படுது, அவருக்கு சொல்லப்பட்டது, அவருக்கு அது கனவின் மூலமா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் தஆலா அவருடைய செய்தியின் மூலமாகவும் கிடைச்சிருக்கலாம். சொல்லப்பட்டது, நீ செய்த பரிசுத்தமான எண்ணத்தினுடைய வெளிப்பாடாக, அந்த உள்ளத்துல இருந்த அந்த நீயத்தினுடைய வெளிப்பாடாக அந்த 3 பேரும் திருந்திவிட்டார்கள். திருடன் திருட்டு தொழில விட்டுட்டான், அல்லாஹ் கொடுக்குறான் தான் எப்ப தான் கொடுக்கலாம், நான் ஏன் திருடணும் அப்படின்னு திருட்டு தொழில விட்டான். விபச்சாரி, என் வயிற்றுக்காக வேண்டி இந்த தொழிலை பார்த்தேன், ஆனா அல்லாஹ் எப்படி வேணாலும் என் கையில கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அவள் திருத்தி விட்டா. 3வது கஞ்சன், யார் யாரோ கொடுக்க கூடாத ஆட்களுக்கு கொடுக்குறாங்க, நான் இவ்வளவு இருந்தும் கொடுக்காம இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தர்மசீலனா மாறிட்டான் என்று சொல்லப்பட்டது. ஆக எண்ணம் பரிசுத்தமாக இருந்தால் நம்ம காசு நம்ம நல்லவங்களுக்கு தான் கொடுக்குறோங்கிற எண்ணத்துல நம்ம கொடுத்தாலும், சேரக்கூடாத இடத்துல சேர்ந்தாலும் நிச்சயமா நம்ம நீயத்துக்கு உரிய கூலி அல்லாஹ் நிச்சயமா கொடுத்து விடுவான் என்பதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அந்த அடிப்படையில கொடுக்க வேண்டிய தர்மத்தை யாருக்கோ கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, வீட்டுல இருக்கக்கூடிய மகன் அவர் தேவைப்பட்டவர் வாங்கிட்டு வந்துடுறாருன்னு சொன்னா அதை பத்தி வருத்தப்பட தேவையில்லைன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி, நீங்க சதக்காவுடைய நியத்தை கொடுத்துட்டீங்க, உங்க நன்மை உங்களுக்கு கிடைச்சு போச்சு, அவர் வாங்கினது அவருடைய தேவை, அதனால அவர் விட்டு தள்ளுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் சொல்லி அனுப்பினார்கள். ஆக நீயத்துக்கு தகுந்த கூலி நிச்சயமாக கிடைக்கும் என்ற விஷயத்தை நபி அவர்கள் இந்த ஹதீஸ் வாயிலாக நமக்கு சொல்லி தருகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கி செயல்படக்கூடிய பாக்கியத்தை, பரிசுத்தமான எண்ணங்களை நம் அனைவருக்கும் தந்தார்கள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.